முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக கரூர் சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, அருண்குமார், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட் அணிந்து கரூருக்கு சென்ற விஜய் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் துயரத்தை குறிக்கும் வகையில் கருப்பு உடையுடன் வருகை தந்தார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய்க்கு வெள்ளி வாளை பரிசாக அளித்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வரவேற்றார். புரட்சித் தலைவரின் அன்பு, புரட்சி தலைவியின் வீரம் கொண்டவர் விஜய் என்றும் புகழாரம் சூட்டினார். இந்நாள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் அன்பு சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் வெள்ளி வாளை பரிசளிக்கிறார். போரில் வென்ற முதல்வருக்கு போர்வாளை பரிசளிக்கிறார். முதலமைச்சர் விஜயை முதலாக நேரில் பார்க்கும் பொழுது உடல் சிலிர்த்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நெகிழ்ச்சி. தனது தோளில் கை போட்டு போட்டோ எடுக்குமாறு முதலமைச்சர் விஜயிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளியில 1000 சொல்லலாம், நான் நெகிழ்ந்து போனேன். இயக்கத்திலே நானும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் 2 பேர் விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க. போய் இயக்கத்தில் இணைந்தோம். அடுத்த நாள் தளபதி அவர்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மேடையிலே சென்று 2 மணி நேரம் சால்வை அணிவித்து ஒவ்வொருவருக்கும் 4 போட்டோ எடுத்தார். நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அமைதியாக நாம் சொல்வதை கேட்டு அதற்கு பதில் சொல்லி, நான் நேரில் கேள்விப்பட்டதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. தமிழகம் என்பது இனிமேல் தளபதி கையில் தான் இருக்கிறது. தளபதி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் சில வழிகளை மறக்க முடியாது என கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. தன் வாழ்க்கையில் அதிக வலியை கொடுத்தது கரூர் சம்பவம் என்றும் உருக்கம். அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? கரூர் சம்பவத்தில் அப்போதைய போலீசார் பெரும் நாடகம் நடத்தியதாக முதலமைச்சர் விஜய் சாடல். மக்கள் கூட்டம் இருந்தது தெரிந்தும் போலீசாரே தங்களை அழைத்து வந்து கரூர் கூட்டத்திற்குள் விட்டதாகவும் குற்றச்சாட்டு. இந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? கரூர் சம்பவத்தில் வலி வேதனையுடன் இருந்த தன்னை ஓடி ஒளிந்தேன் என்று சொல்வதா என முதலமைச்சர் விஜய் ஆவேச பேச்சு. துயரச் சம்பவத்தில் தங்களுடைய தங்க பிள்ளைகளை இழந்ததாகவும் வேதனையுடன் குறிப்பிட்டார். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா.
கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு தாவேக சார்பில் கரூரில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தன் மனதை விட்டு கரூர் எப்பொழுதுமே நீங்காது எனவும் உருக்கம். ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். பணமா ஜனமா என்று கேட்டால் தனக்கு தன் ஜனமே முக்கியம் என்று முதல்வர் விஜய் உறுதிபட கூறியுள்ளார். அரசியலுக்காக ஆதாயம் தேடுபவன் தான் அல்ல என்றும் நமக்கு வேதனை தந்தவர்களுக்கு மக்கள் தேர்தலில் பாடம் புகட்டி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். ஆட்சியில் இருக்கும்போது தன்னை கரூருக்கு வரவிடாத திமுக தற்பொழுதும் ஆட்சியில் இருப்பதாகவே நினைப்பதாக முதல்வர் விஜய் சாடல். திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்கள் தோண்ட தோண்ட வருவதாகவும் ஒவ்வொரு முகமூடியாக கிழிய தொடங்கி உள்ளதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒரு பாலம் கட்டுறதுக்காக நார்மலா ஆகிற செலவை விட அதிக செலவில், கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவில் ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் கூடல் தோண்ட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல். காதல இருந்து ரத்தம் வராத குறை. பல்வேறு ஊழல்களை செய்த கரூர் கம்பெனிக்காரர் ஓடி ஒளிந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மறைமுகமாக விமர்சித்த முதலமைச்சர் விஜய், வேட்டைக்காரன் படத்தின் புலி உருமுது பாடலை பாடிய அவர் தங்களுக்கும் பாட்டுக்கு பாட்டு கச்சேரி நடத்த தெரியும் என்று சாடினார். இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. தாவேக அரசியலுக்கு வந்ததில் இருந்தே ஒரு கூட்டம் குறை சொல்வதாக முதலமைச்சர் விஜய் பேசியுள்ளார். தொகுதி மறுவரையறை, மேகதாது விவகாரத்தை சுட்டிக்காட்டி விஜய் ஆவேச பேச்சு. அமைச்சு கொடுத்த நம்ம அரச குறைகள் மட்டும் டிசைனா மாடல் மாடலா குறைகள் மட்டும் சொல்லுவாங்க. இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டாதான் மேகதாது அணையை பத்தி பேசினதா அர்த்தமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. எதிர்க்கட்சிகள் பேசச் சொல்வதாகவும் பேசினால் ஓடிவிடுவதாகவும் முதலமைச்சர் விஜய் விமர்சனம். பார்ட்டி ஃபண்ட் என்ற ஒற்றை வார்த்தையால் எதிர்க்கட்சிகள் பதறிப்போய் உள்ளதாகவும் சாடியுள்ளார். டிபார்ட்மெண்ட்லயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம்.
எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க, அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். அடாடா, உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். ஐந்து நிமிஷம் பேசியதற்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டுவிட்டார்கள், இடைத்தேர்தலில் திமுகவை வெளுத்து விடுங்கள் என்றும் முதலமைச்சர் விஜய் பேசினார். நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. தமிழக அரசியலில் தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் கூட்டுக் களவாணிகள் என்று எதிர்க்கட்சிகள் மீது முதலமைச்சர் விஜய் பாய்ச்சல். தங்களுக்கு குதிரை பேரம் எல்லாம் தேவையில்லை என்றும் அரசியல் வியாபாரத்திற்கான பணம் வழங்கும் வெண்டிங் மிஷினே நீங்கள்தான் என்றும் சாடல். இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தல் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. தாவேக ஆட்சி அமைந்த பிறகு அரசு அலுவலகங்களில் ஒரு பைசா ஊழல் லஞ்சம் இல்லை என்று முதலமைச்சர் விஜய் பெருமிதம். யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என சொல்லுங்கள் என்று மக்களுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. கரூரில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் தான் ரியல் தாய்மாமன் அல்ல, ரியல் தாய்மாமன் என்று நிகழ்ச்சியாக பேசியுள்ளார். அண்ணா பிறந்த நாளில் ஏழை எளிய குடும்பங்களுக்கு உதவும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இப்பவும் சொல்றேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை, அது உங்களுக்கு நல்லா முன்னாடியே தெரியும். வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன். தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆஸ்திரேலிய பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் மோடி நியூசிலாந்து சென்றடைந்தார். தலைநகர் ஆக்லாந்தில் பிரதமர் மோடியை நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் ஆரத்தழுவி அன்போடு வரவேற்றார். ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பையில் பங்கேற்று நாடு திரும்பிய எகிப்து அணிக்கு சொந்த ஊரில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அர்ஜென்டினா அணியிடம் தோல்வியை தழுவினாலும் மனங்களை வென்றதாக ரசிகர்கள் நெகிழ்ச்சி.